கோடை காலத்தில் பாலியல் ஆர்வம் இப்போ இயல்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நடுத்தர வர்க்கம் மேல்தட்டு எல்லாருமே ஏசி யூஸ் பண்ணுறாங்க. தட்பவெட்ப நிலையை நம்ம ரூமில் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படிதான் இருக்காங்க. ஒரு கீழ்த்தட்டாக இருக்கிறவங்க மட்டும் அந்த வசதி இல்லாதவர்கள் அந்த வெப்பத்தை தகிக்கக்கூடிய வெப்பம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி பெரும்பாலானவர்கள் ஏசி எல்லாம் இருக்கிறதுனால இப்போ அந்த பிரச்சனைகள் பெருமளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. தாம்பத்திய உறவு இயல்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆய்வுகள் பண்ணல. ஏசி இந்த விஷயங்கள்லாம் உள்ள வந்த பிறகு பாலியல் மாற்றங்கள் என்ன வந்திருக்குன்னு இன்னும் அந்த மாதிரியான தரவுகள் எதுவும் வரல. கருத்தரிக்கும் வாய்ப்பு குறைவு என்பதை பல ஆய்வுகள் நிரூபிச்சிருக்காங்க. உலகமெங்கும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தரவுகளும் கூட. அதனால சில நேரங்களில் ரொம்ப மிதமிஞ்சி வெப்பமாக இருக்கக்கூடிய மே மாதங்களில் ஐவிஎஃப் சென்டர்களில் கொஞ்சம் கம்மியாக தான் சைக்கிள் பண்ணுவாங்க. ஐவிஎஃப் சைக்கிள்ஸே கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்ற மாதங்கள்ல எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கோடை நம்ம வாழ்க்கையை பர்சனலாக குழந்தையின்மை மற்றும் பாலியல் வாழ்க்கையை நேரடியாக ஓரளவுக்கு பாதிக்குதுன்றது தான் உண்மை. திரும்ப திரும்ப நிறைய முறை, ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கிறது, நிறைய தண்ணீர் பருகுவது, முடிஞ்சா ஏசி போன்ற குளிரூட்டப்பட்ட அறைகள், இதெல்லாம் கம்ஃபர்ட் அதிகமாகும். நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை அதிகமாக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய அளவுக்கு மாற்றங்கள் தகிக்கும் வெயிலிருந்து நம்மளை பாதுகாக்கவும் உதவும்.